ஜீசஸ் க்ளோரி. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த கால ஆராதனையிலும் கர்த்தருடைய வசனத்தை நாம் தியானிக்கலாம். ஆதியாகமத்தின் 8ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்திலிருந்து 9ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் முடிய நன்றாக கவனியுங்கள். ஆதியாகமம் 8ஆம் அதிகாரம் 21வது வசனத்திலிருந்து 9ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் முடிய. செய்தியின் தலைப்பு காட்ஸ் பிளஸிங் ஃபார் நோவா. தேவனுடைய ஆசீர்வாதம் நோவாவுக்கு கொடுக்கப்பட்டது. given by God. தேவன் ஆதி உலகத்தை அழித்த பின்பு அவரும் மனஸ்தாபப்பட்டார். அவரும் நான் இனிமேல் மனுஷனை இப்படி அழிக்க மாட்டேன் என்று சொன்னார். 8ஆம் அதிகாரம் ஆதியாகமம் 21ஆம் வசனம் வாசியுங்கள். சுகந்த வாசனையை கர்த்தர் முகர்ந்தார். அப்பொழுது கர்த்தர், இனி நான் மனுஷன் நிமித்தம் பூமியை சபிப்பதில்லை. போதும் கவனிங்க. இனி நான் மனுஷன் நிமித்தம் பூமியை சபிப்பதில்லை. அப்படியானால் தேவனுடைய கோபம் எந்த அளவுக்கு ஆதி காலத்திலே இருந்தது என்பதை நீங்களும் நானும் நன்றாக உணர வேண்டும். ஜனங்கள் நோவா காலத்திலே தாறுமாறாக நடந்தார்கள். புதிய ஏற்பாட்டில் இயேசு காலத்திலே அந்த வசனம் இருக்கிறது. நோவாவின் காலத்தில் நடந்தது போல மனுஷனுடைய குமாரனுடைய நாட்களிலும் நடக்கிறது. அப்படியானால் நோவா காலத்திலே எந்த அளவுக்கு பொல்லாப்பும் சம்பவங்களும் எதிர்மறையான காரியங்கள் எல்லாம் கர்த்தருக்கு பிரியம் இல்லாமல் காணப்பட்டது. இன்றைக்கும் மனுஷகுமாரனாக இயேசு கிறிஸ்துவின் காலத்திலிருந்து, அவரை ஏற்றுக்கொண்ட காலத்திலிருந்து அல்லது கிருபையின் காலத்திலே பார்க்கும் பொழுது இப்பொழுது நோவாவின் காலத்தில் நடந்தது போல மனுஷனுடைய குமாரனுடைய நாட்களில் நடந்து கொண்டிருக்கிறது. நீங்களும் நானும் மிகவும் எச்சரிக்கையா இருக்க வேண்டும். ஜனங்கள் பெண் கொடுத்தும் பெண் எடுத்தும் தாறுமாறா ஜீவித்து கொண்டு அவர் இஷ்டத்துக்கு காணப்பட்டார்கள். ஆனால் தேவனுடைய கோபாக்கினை மிகவும் அதிகமாக இருந்தது. வேண்டும் வாசியுங்கள். வசனம் மைக்கில் சொல்லி வாசியுங்கள். 24:37 மத்தேயு 24:37 24ஆம் அதிகாரம் 37வது வசனம். 37வது வசனம். நோவாவின் காலத்தில் எப்படி நடந்ததோ அப்படியே மனுஷகுமாரன் வரும் காலத்திலும் நடக்கும். எப்படி எனில், அடுத்தது 38, ஜல பிரயாணத்துக்கு முன்னான காலத்தில் நோவா பேழைக்குள் பிரவேசிக்கும் நாள் வரைக்கும் ஜனங்கள் புசித்தும் குடித்தும் பெண் கொண்டும் பெண் கொடுத்தும் ஜலப்பிரளயம் வந்து அவர் அனைவரையும் மாறிக்கொண்டு போக மட்டும் உணராது இருந்தார்கள். மறுபடியும் வாசிகள். மத்தேயு 24ஆம் அதிகாரம் 37, 38, 39. 37, 38, 39 வாசிக்கலாம். நோவாவின் காலத்தில் எப்படி நடந்ததோ அப்படியே மனுஷகுமாரன் வரும் காலத்திலும் நடக்கும். எப்படி எனில், ஜல பிரளயத்துக்கு முன்னான காலத்திலே நோவா பேழைக்குள் பிரவேசிக்கும் நாள் வரைக்கும் ஜனங்கள் புசித்தும் குடித்தும் பெண் கொண்டும் பெண் கொடுத்தும் ஜலப்பிரளயம் வந்து அனைவரையும் வாரி கொண்டு போக மட்டும். ஜலப்பிரளயம் அநேகரை வாரி கொண்டு போக மட்டும் உணராதிருந்தார்கள். அப்படியானால் ஜனங்கள் ரொம்ப சாங்கபோகமாக தாறுமாறாக ஜீவித்து வித்தவுட் ஃபீலிங், உணர்வு இல்லாமல் காணப்பட்டார்கள். அதனால்தான் தேவன் அந்த ஆதி உலகத்திலே அழித்தார். ஆதாம் ஏவாள் மீறினார்கள், கட்டளை மீறினார்கள். நாம் அதை
கடந்த வாரத்திலே ஓரளவு கவனித்தோம், ஏடனிக் கவர்னன்ட்னு. அதுபோல இங்க நோவாவிக் கவர்னன்ட்ல காட்ஸ் பிளஸ்ஸிங் ஃபார் நோவா. அப்படியானால் கர்த்தர் அழித்தார். அதுக்கப்புறம் தான் நோவாவின் காலத்துக்கு அப்புறம் தான் எல்லா சீசன்ஸ், காலை மாலை இரவு எல்லாமே மாறி மாறி வர ஆரம்பிச்சது. வாசிக்கலாம், 8ஆம் அதிகாரம் 21வது வசனம் வாசியுங்கள். சுகந்த வாசனையை கர்த்தர் முகர்ந்தார். அப்பொழுது கர்த்தர், இனி நான் மனுஷ நிமித்தம் பூமியை சபிப்பதில்லை. மனுஷனுடைய இருதயத்தின் நினைவுகள் அவன் சிறு வயது தொடங்கி பொல்லாததாய் இருக்கிறது. நான் இப்பொழுது செய்தது போல இனி சகல ஜீவன்களையும் சங்கரிப்பது இல்லை. பூமியில் உள்ள 22 பூமியில் உள்ள நாளளவும் விதைப்பும், பூமியில் உள்ள நாளளவும் விதைப்பும் அறுப்பும் சீதளமும் உஷ்ணமும் கோடைக்காலமும் மாரிகாலமும் பகலும் இரவும் ஒழிவதில்லை என்று தம் உள்ளத்துல, in the mind, in the heart, he didn't confess, அவருடைய உள்ளத்துல சொன்னார். நம்ம கூட உள்ளத்துல எவ்வளோ சொல்றோம், இப்படி நடக்குது, இப்படி எல்லாம் போகுது, இப்படி எல்லாம் நடந்தா நல்லா இருக்கும். Sometimes we are discouraged, sometimes we are happy, sometimes we are fullness of joy. இப்படி எல்லாம் மாறி மாறி இருக்கிறோம். நம்முடைய பர்சனல் லைஃப், குடும்ப ஜீவியம், ஆவிக்குரிய ஜீவியத்தில். அதுபோல தேவன் ஒழிவதில்லை என்று தம் உள்ளத்திலே சொன்னார். அத ஆதாம் அந்த நோவா காலம் வரைக்கும் ஜலத்திரை காணப்பட்டது. ஜலத்திரை, அதாவது வாட்டர் கெனோப்பி. அதனால ஆதாம் காலத்திலிருந்து நோவா காலம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா whole earth was something like a air condition, something like ஜலத்திரை, வாட்டர் கெனோப்பி. நீங்கள் நல்ல மற்ற கமெண்ட்ரிஸ் எல்லாம் ஒப்பிட்டு படிக்க வேண்டும், படித்தால் நன்றாக தெரியும். நான் முன்னே படிச்சிருக்கேன், இப்போ படிக்கல, அதெல்லாம் இப்போ நோட் பண்ணிட்டு வரல. இந்த வாட்டர் கெனோப்பி, ஜலத்திரை அப்படியே மூடி கொண்டு இருந்தபடினாலே அப்படியே ஹோல் எர்த் வாஸ் சம்திங் லைக் அண்டர் ஏர் கண்டிஷன். நல்ல குழு 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 குழுன்னு இருந்திருக்க வேண்டும். எப்படி ஊட்டி கொடைக்கானல்லாம் இருக்குது, இரவும் பகலும் இருக்குது, சூரியன் வந்தாலும் ஒரு சில்னஸ் இருக்கும். அதுபோல இருந்த நாட்கள் உண்டு. அதனால்தான் அந்த சம்பவத்திலே உங்களுக்கு விளங்கும்படியாக ஒரு வசனத்தை தருகிறேன். அழிக்கும் பொழுது தேவன் அந்த நோவாவின் காலத்திலே 6ஆம் வசனம் என்று நினைக்கிறேன், அல்லது 7ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் வாசியுங்கள். நோவாவுக்கு 600ஆம் வயதாகும் வருஷம் 2ஆம் மாதம் 17ஆம் தேதியாகிய அந்நாளிலே மகா ஆழத்தின் ஊற்றுக்கண்கள் எல்லாம் பிளந்தன. மகா ஆழத்தின் ஊற்றுக்கண்கள் எல்லாம் பிளந்தன. வானத்தின் மதகுகளும் திறவுண்டன. வானத்தின் மதகுகள் அப்படியானால் அந்த இப்ப லேட்டஸ்டா நம்மளுடைய காலத்தை கிளவுட் பஸ்ட்ன்றாங்க, மேக வெடிப்புன்றாங்க, மழைக்கு காரணம் அங்கங்கே. அது போல வானத்திலே என்ன உண்டாயிற்று? அந்த வசனத்திலே 7ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம், வானத்தின் மதகுகளும் திறவுண்டன. அப்படியானால் 40 நாள் இரவும் பகலும் பூமியின் மேல் மழை பெய்தது கான்ஸ்டன்டா, 40 days. அந்த மதகுகள், அணைக்கட்டுல அந்த மதக திறப்பான், அந்த டோர் அப்படியே பிச்சுக்கிட்டு வாரிக்கிட்டு அப்படியே ஓடும், ஃபோர்ஸபிளா தண்ணி அப்படியே வரும் அணையில இருந்து. அதுபோல மேகத்துல வானத்தின் மதகுகள் திறந்து உலகம் முழுவதும் தண்ணீரால் நிரம்பி அழிந்தன. அதுக்கு பின்புதான் இந்த இடத்துல தேவன் எப்படி ஆதாம் ஏவாளை ஆசீர்வதித்தாரோ, நன்றாக கவனியுங்கள்.
இதை பார்த்து கேட்டுக்கொண்டிருக்க யாரானாலும், ஐ எம் டாக்கிங் காட்ஸ் பிளஸிங் ஃபார் நோவா. எப்படி ஆதாம் ஏவாளை ஆசீர்வதித்தாரோ அதுபோல அவர் ஆசீர்வதிக்கிறார். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார். அன்பான கர்த்தருடைய பிள்ளை, அது முதல்ல அவர் ஆசீர்வதிக்கும் பொழுது முதல்ல பூமியோடு சில காரியங்களை செய்கிறார். He done some covenant. He done ஒரு உடன்படிக்கை போல அவர் செய்கிறார். பூமியோடு என்ன செய்கிறார்? 22ஆம் வசனம் 8ஆம் அதிகாரம். பூமியில் உள்ள நாளளவும் விதைப்பும் அறுப்பும் அறுப்பும் சீதளமும் உஷ்ணமும் கோடை காலமும் மாரி காலமும் பகலும் இரவும் ஒழிவதில்லை என்று தம்முடைய உள்ளத்திலே சொன்னார். ஒழிவதில்லை, அப்படியே மாறி மாறி வரட்டும். First he done some covenant with the earth. நம்ம பிள்ளைங்க கிட்ட சொல்லுவான், நீ இதெல்லாம் செஞ்சினா நான் உனக்கு செய்யறேன்னு சொல்றான்ல பிள்ளைங்க கிட்ட. நீ நல்லா படி, நீ நல்லா வேலைக்கு போ, அப்படின்னா உனக்கு என்னுடைய சொத்துல இருந்து உனக்கு எல்லாம் தரேன். சும்மா சொல்லுவாங்க, ஒரு பயம் காட்டுவாங்க. அப்பா அம்மா கொடுக்க தான் செய்வாங்க. ஆனா பிள்ளைங்கள் வளர 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 நல்லா படிக்கணும், நல்லா செய்யணும், என் பிள்ளை இப்படிலாம் செஞ்சா நான் இப்படிலாம் செய்வேன்னு அப்பா அம்மா உள்ளத்துக்குள்ள வச்சிருப்பாங்க, டக்குன்னு சொல்ல மாட்டாங்க. அது போல தேவன் பூமியை சில காரியத்தினாலே மனுக்குலம் வளர்வதற்கும் நோவா குடும்பம் செழிப்பதற்கும் he done certain things with the earth. அப்படியானால் நோவா தேவன் பூமியோடு செய்த ஒரு உடன்படிக்கை. அது அந்த வார்த்தை இங்க இல்லை. He made a covenant with the earth. எந்த விதமான ஒரு அடையாளம் இல்லை. அதான் அர்த்தம். உள்ள இன்னர் மீனிங். எல்லாமே இப்படிலாம் பூமியை பண்ணணும், சீதோஷ்ணில மாறி மாறி வரணும், மாரி காலம் கோடை காலம் இரவு பகல்லாம் நடக்கணும் சொல்லிட்டு அடுத்த வசனம் வாசி. 9ஆம் அதிகாரம் 9வது வசனம். பின்பு தேவன் நோவாவையும் அவன் குமாரரையும் ஆசீர்வதித்து, கவனிங்கள், முதல் பாயிண்ட் 8ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்துல காட்ஸ் கவர்னன்ட் வித் எர்த். தேவன் பூமியோடு சில காரியங்களை ஒழுங்குபடுத்தினார். நன்றாக புரியுங்கள். நம்ம என்ன பண்ணுவோம், கல்யாணம் ஆன பிறகு பிள்ளைங்களுக்காக எங்கேயாவது ஒரு லேண்டு வாங்கி ஒரு வீடு கட்டுவோம். எதுக்கு? நம்ம காலத்துக்கு அப்புறம் ஒரு புள்ளியோ 2 புள்ளியோ 3 புள்ளியோ நல்லா இருக்கணும். செய்யறாங்களா இல்லையா? எந்த விதமான ஜாதி மத பேதமின்றி மனுக்குலம் என்ன செய்கிறது? உலக ஜனங்கள், கிறிஸ்தவர்கள், ஆவிக்குரியவர்கள், ஆஃப்டர் மை டெத், ஆஃப்டர் மை லாஸ்ட் பிரெத், என்னுடைய கடைசி மூச்சு நின்ற பிறகு என் பையனோ மகளோ குடும்பமோ கஷ்டப்படக்கூடாதுன்னு எங்கேயாவது ஒரு காணி நிலத்தை வாங்கி தே ப்ரிப்பேர்ட், அது ரெடி பண்ணி வைக்கிறாங்க. அதுபோல தேவன் இந்த இடத்துல பூமியை ரெடி பண்ணிட்டு என்ன சொல்றாரு? பின்பு தேவன் நோவாவையும் அவன் குமாரரையும் ஆசீர்வதித்து, God blessed them, ஆசீர்வதித்து, நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்புங்கள், பலுகி பெருகி அப்படியே replenish the earth, பூமியை நிரப்புங்கள். அப்படின்னா இதே கட்டளை தான், இதே வார்த்தை தான் ஆதியாமத்துல இருக்குது. 1ஆம் அதிகாரம் 28. இது இருங்க, 1ஆம் அதிகாரம் 28, 26, 29 எல்லாம் வாசித்து பாத்தீங்கன்னா வாசிக்க முடியுமானா? 28. பின்பு தேவன் அவர்களை நோக்கி, நீங்கள் பலுகி பெருகி
கவனிங்கள், பலுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி ஆண்டு கொண்டு சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் பூமியின் மேல் நடமாடுகிற சகல ஜீவ ஜந்துக்களையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார். ஹல்லேலூயா. 29. பின்னும் தேவன் இதோ பூமியின் மேல் எங்கும் விதை தரும் சகலவித பூண்டுகளையும் விதை தரும் கனி மரங்களாகிய சகலவித விருட்சங்களையும் உங்களுக்கு கொடுத்தேன், அவைகள் உங்களுக்கு ஆகாரமாய் இருக்க கடவது. அந்த வசனத்தையும் 29ஆம் வசனத்தையும் ஆதியாகமம் 9ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தையும் வாசிங்கன்னா ஐடென்டிக்கலா இருக்கும். நான் உங்களோடும் உங்களுக்கு பின்வரும் உங்கள் சந்ததியோடும் உங்களோட பேழையிலிருந்து புறப்பட்ட சகல ஜீவ ஜந்துக்கள் முதல் இனி பூமியில உண்டாக போகிற சகல ஜீவ ஜந்துக்களை பரியந்தம் பறவைகளோடும் நாட்டு மிருகங்களோடும் உங்களிடத்துல இருக்கிற பூமியில் உள்ள சகல காட்டு மிருகங்களோடும் என் உடன்படிக்கை ஏற்படுத்துகிறேன். நான் என்ன சொன்ன, நீங்க என்ன வாசிக்கிறீங்க? 9ஆம் அதிகாரம் 3வது வசனம். நடமாடுகிற ஜீவ ஜந்துக்கள் யாவும் உங்களுக்கு ஆகாரமாய் இருப்பதாக பசும் பூண்டுகளை உங்களுக்கு தந்தது போல அவைகள் எல்லாவற்றையும் உங்களுக்கு தந்தேன். அதே, எல்லாவற்றையும் உங்களுக்கு தந்தேன். கையளிக்கப்பட்டன. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, ரிப்ளனிஷ் தி எர்த், பலுகி பெருகி பூமியை நிரப்புங்கள். 8ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். 8ஆம் அதிகாரம் 17வது வசனம். உன்னிடத்திலே இருக்கிற சகலவித மாம்ச ஜந்துக்களாகிய பறவைகளையும் மிருகங்களையும் பூமி மேல் ஊறுகிற சகல பிராணிகளையும் உன்னோடு வெளியே வரவிடு. அவைகள் பூமியில திரளாய் வர்த்தித்து பூமியின் மேல் பலுகி பெருக கடவுது என்றார். பூமியின் மேல் பலுகி பெருக கடவுது என்றார். அப்படியானால் வைல்ட் அனிமல், டொமஸ்டிக் அனிமல், ஹியூமன் பீயிங் எல்லாமே பலுகி பெருகி பூமியை நிரப்ப வேண்டும். அதான் ஆதாமுக்கும் கொடுக்கப்பட்ட கட்டளை. இங்க நோவாவுக்கும் அது சற்று வார்த்தைகள் வித்தியாசம். The angle is different, the meaning is same. நன்றாக விளங்கிக் கொள்ள இன்னொரு வசனத்தை தருகிறேன், வாசிக்கலாம். 9ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் வாசியுங்கள். நீங்கள் பலுகி பெருகி பூமியில திரளாய் வர்த்தித்து விருத்தியாகுங்கள் என்றார். விருத்தியாகுங்கள். 10ஆம் அதிகாரம் 32வது வசனம். 10ஆம் அதிகாரம் 32வது வசனம். நீங்கள் தங்கள் ஜாதிகளில் உள்ள தங்களுடைய சந்ததிகளின்படியே நோவாவுடைய குமாரரின் வம்சங்கள் இவைகளே. ஜலப்பிரளயத்துக்கு பின்பு இவர்களால் பூமியிலே ஜாதிகள் பிரிந்தன. கவனிங்கள், இது ஒரு டிஃபரண்ட் கைண்ட் பிளஸிங்ல பிரிந்தன. அன்பான கர்த்தருடைய பிள்ளை, நான் சொன்ன 2-3 வசனம் ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 28, 29, 8ஆம் அதிகாரம் 17வது வசனம், 9ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம்லாம் மல்டிப்ளை, ரிப்ளனிஷ் தி எர்த், பலுகி பெருகி நிரப்புங்கள். ஆதாமுக்கு என்ன தேவன் கொடுத்தாரோ அதே கட்டளை தான், கொஞ்சம் வார்த்தைகள் வித்தியாசமா இருக்குது, அவ்வளவுதான். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகள், இங்கிலீஷ் பைபிள்ல பார்த்தீங்கன்னா ஃப்ரூட்ஃபுல்னஸ் கமிட்டட் டு மேன், ஃப்ரூட்ஃபுல்னஸ் கமிட்டட் டு மேன், ஃப்ரூட்ஃபுல்னஸ் அப்படியானால் நீ நல்ல கனி தரணும். ஓ மனுஷனே, ஓ மனுக்குலமே, யூ ஷுட் பி ஃப்ரூட்ஃபுல். ஃப்ரூட்ஃபுல்னஸ் கமிட்டட் டு மேன், கையளிக்கப்பட்டன. கவனிங்கள், அந்த ஆதியாகமம் அந்த வசனத்திலே நீங்கள் நன்றாக படித்தீங்கன்னா 9ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலே கடைசி வார்த்தை உங்களுக்கு கையளிக்கப்பட்டன. 3ஆம் வசனம் அவைகள் எல்லாவற்றையும் உங்களுக்கு தந்தேன் என்று சொல்லும் பொழுது ஃப்ரூட்ஃபுல்னஸ் கமிட்டட் டு மேன். இங்கிலீஷ் பைபிள் அப்படிதான் இருக்கு, நீங்க படிச்சீங்கன்னா ஃப்ரூட்ஃபுல்னஸ் கமிட்டட் டு மேன். நல்ல ஒரு கனி தருகிற ஒரு பக்குவத்தை தேவன் நோவா குடும்பத்திலே கையளித்தார். சம்திங் லைக் he has
given a beautiful gift. எப்படி ஒரு ஃபங்க்ஷனுக்கு போனா ஒரு தம்பதிகளுக்கு நல்ல ஒரு பரிசை ஜனங்கள் கொடுக்கிறார்களோ, ஒரு பர்த்டே பிள்ளைகளுக்கோ ஒரு வெட்டிங் டேவோ நல்ல ஒரு கிஃப்ட் கொடுக்குறாங்களோ, அதுபோல ஆதாம் குடும்பத்துக்கும் கொடுத்து கீழ்ப்படியாமற் போனார்கள். நோவா காலத்திலே அங்கே ஒரு சம்பவம் நடக்கிறது. நான் உங்களுக்கு நன்றாக சொல்லுகிறேன். ஃப்ரூட்ஃபுல்னஸ், நல்ல பலுகி பெருகி நிரப்புங்கள். ஆனால் அது வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த உலகம் கவர்ட் பை வாட்டர் கெனோப்பி, ஜலத்திரையினால் மூடப்பட்டு இருந்தபடினாலே சம்திங் லைக் அ ஃப்ரிட்ஜ், சம்திங் லைக் அ, எதுவுமே கெட்டு போகாது எந்த பொருளும். நான் உங்களுக்கு விளங்கும்படியாக அந்த வார்த்தை ஃப்ரிட்ஜ்ன்ற வார்த்தையை சொல்லுகிறேன். ஆனால் நோவா காலத்துக்கு அப்புறமும் வெயில் காலமும் மாரி காலமும் கோடை காலமும் உஷ்ணமும் குளிரும் மாறி மாறி வருகிறபடினாலே சில காரியங்கள் கெட்டு போயிற்று. வசனம் இருக்கு, வாசிங்க 9ஆம் அதிகாரம். அதே வசனத்திலே நாம் பார்ப்போமானால் 20ஆம் வசனம் வாசியுங்கள். நோவா பயிரிடுவனாகி திராட்சை தோட்டத்தை நாட்டினான். அவன் திராட்சை ரசத்தை குடித்து வெறிகொண்டு, கவனிங்க, திராட்சை ரசத்தை குடித்து வெறிகொண்டு தான் கூடாரத்தில் வஸ்திரம் விலகி படுத்திருந்தான். கவனிங்கள், திராட்சை ரசத்தை அவன் வயிறு அது அப்படியே கெட்டு போகுது, அப்படியே ஒரு மாதிரி புளிப்பாகி அதை ரொம்ப, நான் அதுக்குள்ள ரொம்ப டீப்பா போகல. அந்த ஐ டோன்ட் வாண்ட் டு கோ இன்டு தட் டீப்ஸ் ஆங்கிள். அது கெட்டு போய் புளிப்புத்தன்மை காண்பித்து அது வித்தியாசமான ஒரு ரியாக்ஷன் கொடுத்தபடினாலே அந்த இடத்துல அவன் திராட்சை ரசத்தை குடித்து வெறி கொண்டு. அதுக்கு முன்னாடி திராட்சை ரசம் குடிச்சிருப்பாங்களா, குடிச்சிருக்க மாட்டாங்களா? நல்லா யோசித்து பாருங்கள். எல்லாம் ஒரு நாள்ல 2 நாள்ல நடக்கிற சம்பவம் இல்லை இது. ஆதாம் ஏவாள் காலத்திலிருந்து நோவா காலம் வரைக்கும், நோவா பேழை 120 வருஷமா பிரசங்கம் பண்ணி உண்டு பண்ணுகிற வரைக்கும் திராட்சை ரசம் கெட்டு போலன்றது பைபிள்ல நன்றாக தெரியும். அது வரைக்கும் இல்லை, எந்த பொருளும் கெட்டு போல அவனுக்கு. இந்த இடத்துல மட்டும் திராட்சை ரசத்தை குடித்து வெறி கொண்டு, அப்படியானால் அங்க ஒரு சேஞ்ச் வருது, உள்ளுக்குள்ள உணவுல மாற்றங்கள் வருகிறது. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை நன்றாக விளங்கிக் கொள்ளுங்கள். அந்த இடத்துல அவன் உலகத்துல என்னென்ன வைக்கிறாங்களோ 2 நாளோ 1 நாள் இங்க வச்சுன்னா கட்டுரும். அது தோசை மாவா இருக்கட்டும். நீங்க அதனால்தான் இன்னைக்கு லேட்டஸ்டா மனுஷன் ஒன்று கண்டுபிடிச்சி வச்சான். டெட் பாடிக்கும் ஒரு ஃப்ரீசர் இருக்குது, உணவுப் பொருளுக்கும் ஒரு வாங்கிட்டு ஃப்ரீசர்ல வைன்னுவாங்க. ஏதாவது நான் வெஜிடேரியன் வாங்கினா கீழே வைக்காத, மேலே பாக்ஸில் ஃப்ரீசரில் வை, அப்போ தான் கெட்டு போகாது. அப்போ உலகம் ஆதாம் காலத்திலிருந்து நோவா ஜலப்பிரளயம் வரைக்கும் there was a water canopy, ஜலத்திரை மூடிக்கொண்டு இருந்தது. ஆகினாலே ஒரு கூலிங்கான ஒரு சூழ்நிலை, ஒரு குளிர்ச்சியான சூழ்நிலை உலகம் முழுவதும் காணப்பட்டது. கமிங் டு த பாயிண்ட், முக்கியமான குறிப்பு இது, நல்லா விளங்கிக் கொள்ளுங்கள். கர்த்தர் ஃப்ரூட்ஃபுல்னஸ் கமிட்டட் டு மேன். நீ நன்றாக செழிப்பாய் இருந்து கனி தந்து பயிரெல்லாம் விதைச்சு அதை எல்லாவற்றிலும் நீ நல்லா ஒரு ஃப்ரூட்ஃபுல்லா வரணும். இங்கிலீஷ் பைபிள் படிச்சீங்கன்னா கிங் ஜேம்ஸ் வெர்ஷன்ல இருக்கும் நல்ல வார்த்தை, ஃப்ரூட்ஃபுல்னஸ் கமிட்டட் டு மேன். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார். யார? நோவா குடும்பத்தை. இன்றைக்கும் இந்த அக்டோபர் மாதம் முதல் வாரத்திலே தேவன் நம்மை ஆசீர்வதிக்க திட்டம் கொண்டிருக்கிறார். அப்படியானால் இது வரைக்கும் ஆசீர்வதிக்கலன்னு இல்லை, புதிய புதிய ஆசீர்வாதங்களால கர்த்தர் நிரப்புவார். ஐ பிலீவ் தட் இன் ஜீசஸ் நேம். புதிய புதிய ஆசீர்வாதத்தினாலே கர்த்தர் இந்த மாதத்திலே ஒரு பெரிய அதிசயத்தை செய்வார். நியூ blessing for your children,
for your son and daughter, for your family, for your whole, job career, எல்லாவற்றிலும் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை, நோவாவை ஆசீர்வதித்த தேவன் உங்களையும் எல்லாரையும், இதை பார்த்து கேட்டுக்கொண்டிருக்கிற எல்லாரையும் ஆசீர்வதிப்பார் என்று பிதா, குமாரன், பரிசுத்தாவின் நாமத்தினாலே நான் தைரியமாக சொல்லுகிறேன். மூன்றாவதாக வாசிக்கலாம் 9ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். அதேதான் குறிப்பு. 9ஆம் இன்னும் தேவன் நோவாவையும் அவன் குமாரரையும் நோக்கி, நான் உங்களோடும் உங்களுக்கு பின்வரும் உங்கள் சந்ததியோடும் உங்களோடு பேழையில் இருந்து புறப்பட்ட சகல ஜீவ ஜந்துக்கள் முதல் இனி பூமியில உண்டாக போகிற சகல ஜீவ ஜந்துக்கள் பரியந்தம் பறவைகளோடும் நாட்டு மிருகங்களோடும் உங்களிடத்தில் இருக்கிற பூமியில் உள்ள சகல காட்டு மிருகங்கள். நான் என்ன சொல்றேன், நீங்க என்ன 9ஆம் அதிகாரம் 2வது வசனம், உங்களை பற்றிய பயமும் அச்சமும் பூமியில் உள்ள சகல மிருகங்களுக்கும் ஆகாயத்தில் உள்ள சகல பறவைகளுக்கும் உண்டாயிருக்கும். கவனிங்கள், உங்களை பற்றி பயமும் அச்சமும் பூமியில் உள்ள சகல மிருகங்களுக்கும் ஆகாயத்தில் உள்ள பறவைகளுக்கும் உண்டாயிருக்கும். கவனிங்கள், முக்கியமான பாயிண்ட். இன்னைக்கு வைல்டு அனிமல், டொமஸ்டிக் அனிமல்லாம் நம்மளை பார்த்து பயந்து ஓடுதா இல்லையா? நல்லா பொறுமையா யோசிங்க. இந்த ஒரு வார்த்தை, பூமியில் உள்ள சகல மிருகங்களும், ஆன் த ஃபேஸ் ஆஃப் த எர்த், சகல மிருகங்களும், அது ஆகாயத்துள்ள சகல பறவைகளும் உண்டாயிருக்கும். பூமியிலே நடமாடுகிற யாவும் சமுத்திர மச்சங்களும் என்று சொல்லிட்டு இந்த இடத்துல வாசிங்க. மறுபடியும் அந்த வசனத்தை வாசியுங்கள். அந்த 2வது வசனம், உங்களை பற்றிய பயமும், உங்களை பற்றிய பயம், அதாவது ஹியூமன் பீயிங்க பற்றிய பயமும் அச்சமும் பூமியில் உள்ள சகல மிருகங்களுக்கும் ஆகாயத்தில் உள்ள சகல பறவைகளுக்கும் உண்டாயிருக்கும். போதும், உண்டாயிருக்கும். அப்படின்னா நல்லா யோசிங்க. இன்றைக்கும் வைல்டு அனிமலும் டொமஸ்டிக் அனிமலும் மனுஷனை கண்டு பயப்படுதா இல்லையா? நல்லா யோசிங்கள். நம்ம சொல்லுவோம், ஐயோ அதை கடிச்சிரும், அதை நம்மளை அப்படியே கொதறி தள்ளிடும், கிட்ட போவாத. நோ 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 நாட் உண்மை. அது ஒரு பக்கம், அது பயம். அந்த மனுஷனை கண்டு பயப்படுறபடினாலே அது நம்ம மேல சீறி பாய்கிறது. ஏன்? ரீசன் என்ன? நல்ல டெய்லி வளர்த்த நாய் சொல்லுவோம், வீட்டு டொமஸ்டிக் அனிமல் எவ்வளோ கண்ட்ரோல்டா நாங்கள் வச்சோம், இப்படி எங்களை போட்டு நாசம் பண்ணிடுச்சேன்னு சில வீட்டில். நீங்கள் அதை நியூஸ்லேயும் பார்க்கலாம், ப்ராக்டிக்கலாகவும் பார்த்துருக்கலாம். அதனால தான் இந்த வசனத்தில் உங்களை பற்றிய பயமும் அச்சமும் எல்லா மிருகத்துக்கும் பறவைகளுக்கும் கர்த்தர் கொடுத்திருக்கிறார். நீங்க நல்லா, அதனால்தான் ஆண்டு கொள்ளுங்கள் இந்த வார்த்தையில கொஞ்சம் ஒரு டைரக்ஷன் மாற்றி அந்த இடத்துல நம்மை பற்றி உள்ள ஒரு பயத்தை கர்த்தர் மிருகத்துக்கும், எல்லா மிருகங்களுக்கும், வைல்ட் அனிமல், டொமஸ்டிக் அனிமல், எல்லாவற்றுக்கும் அதை தேவன் கொடுத்துருக்கிறார். இதெல்லாம் நீங்க கொஞ்சம் உட்காந்து வாசி. God blessed Noah and his family. அந்த ஆசீர்வாதத்தை என்ன இருக்குது? எல்லா அனிமலும், பேர்ட்ஸ், ஃபவுல்ஸ் ஆஃப் த ஏர், creeping things, அது மட்டுமல்லாமல் வைல்ட் அனிமல், டொமஸ்டிக் அனிமல் எல்லாமே மனுஷனை கண்டு இன்றைக்கும் பயந்திருக்கிறது. ஹல்லேலூயா. அதுல நீங்க நன்றாக ஆழமாக, ஆனா முழுமையாக ஒரு கண்ட்ரோல் கொடுத்தார் ஆதாம் கிட்ட. That family slipped from the command of God. அதோடைய கட்டளையிலிருந்து மாறிட்டாங்க. ஆனா ஓரளவு கொஞ்சம் கிரிப்பு கொடுத்து வச்சிருக்கிறாரு. இன்னைக்கும் மனுஷன் நாட்டு மிருகங்களையும் காட்டு மிருகங்களையும் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்றான்னா இல்லையா? அது எந்த மிருகமா இருக்கட்டும், சம் லெவல், நாட் டோட்டல், சம் லெவல், சம் டொமஸ்டிக் அனிமல், சம் வைல்டு அனிமல் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்றாங்க. அது உதாரணம், கொஞ்சம் சர்க்கஸ் இதெல்லாம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அதனால தேவன் நோவாவையும் அவன் குடும்பத்தையும் ஆசீர்வதித்தார். ஹல்லேலூயா.
இதெல்லாம் பவர், அதாவது கவனிங்கள், பவர் கமிட்டட், அதாவது சமுத்திரத்தின் மச்சங்கள் யாவும் உங்களுக்கு கையளிக்கப்பட்டன. இங்கிலீஷ் பைபிள பார்த்தா பவர் கமிட்டட் டு மேன், தே ஆர் கிவன் into your hand, they are given into your hand. அந்த இங்கிலீஷ் பைபிள்ல கிங் ஜேம்ஸ் வெர்ஷன்ல given into உன் கையில கர்த்தர் கொடுத்திருக்கார். அதனாலே the power also committed to man, fruitfulness committed to man. முதல் குறிப்பு covenant with the earth, அந்த blessingல, நோவாஸ் blessingல. 9ஆம் அதிகாரம் 1வது வசனம் வந்து fruitfulness committed to man. ஆதியாகமம் 9ஆம் அதிகாரம் 2வது வசனம் பவர் கமிட்டட் டு மேன், தே ஆர் கிவன் இன்டு யுவர் ஹேண்ட். 4வதாக வாசியுங்கள், 9ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். மாம்சத்தை அதன் உயிராகிய இரத்தத்தோடு புசிக்க வேண்டாம். மாம்சத்தை அதன் உயிராகிய இரத்தத்தோடு புசிக்க வேண்டாம், புசிக்க வேண்டாம். அடுத்த வசனம் 5. உங்களுக்கு உயிராய் இருக்கிற உங்கள் ரத்தத்திற்காக. இருங்க, கவனிங்க, அந்த 4ஆம் வசனத்துல God change in ordinance, தன்னுடைய கட்டளையை கொஞ்சம் மாத்தி சொல்றாரு. எல்லாத்தையும் ஆண்டு கொள்வாயாக. ஆதாமுக்கு கொடுத்த உடன்படிக்கைக்கும் நோவாவை கர்த்தர் ஆசீர்வதித்த ஆங்கிளும் டிஃபரெண்ட். நோவாவை கர்த்தர் ஆதாம் ஏவாளை முழுவதும் ஆசீர்வாதம், டோட்டல் பிளஸிங். இங்க கொஞ்சம் கொஞ்சம் எல்லாத்தையும் பார்ட்டா பிளஸிங் இருக்குது. நீங்க அதை கொஞ்சம் யோசித்து கம்பேர் பண்ணி படிச்சீங்கன்னா தெரியும். யோசித்து பாரு, யார் படிச்சாலும் சரி உட்காந்து யோசித்து படிச்சு பாருங்க. த டோட்டல் பவர் கிவன் டு ஆடம். ஆதாமுக்கு தேவன் ஃபுல்லா கொடுத்தாரு. ஆனா இங்க நோவா குடும்பத்துக்கு, நோவாவுக்கு எல்லாமே பார்ட்டா பார்ஷியலா கொஞ்சம் கொஞ்சமா இருக்கு. அந்த வசனத்தை வாசியுங்கள், அந்த 4ஆம் வசனத்தை. மாம்சத்தை அதன் உயிராகிய ரத்தத்தோடு புசிக்க வேண்டாம், புசிக்க வேண்டாம். அப்ப அப் டு நோவா வரைக்கும் பாத்தீங்கன்னா வெஜிடேரியன் தான் இருந்தது. அதுக்கப்புறம் தான் எல்லாமே கர்த்தர் கொஞ்சம் கொஞ்சமாக ஃபுட்டை மாத்துறாரு. மாம்சத்தை அதன் உயிராகிய ரத்தத்தோடு புசிக்க வேண்டாம். 5ஆம் வசனம் வாசியுங்கள். உங்களுக்கு உயிராய் இருக்கிற உங்கள் ரத்தத்திற்காக பழி வாங்குவேன், சகல ஜீவ ஜந்துக்களிடத்திலும் மனுஷனிடத்திலும் பழி வாங்குவேன், மனுஷனுடைய உயிருக்காக அவன் சகோதரனிடத்திலே பழி வாங்குவேன். 6ஆம் வசனம். மனுஷன் தேவ சாயலில் உண்டாக்கப்பட்டபடியால் மனுஷனுடைய இரத்தத்தை எவன் சிந்துகிறானோ அவனுடைய ரத்தம் மனுஷனாலே சிந்தப்பட கடவது. 4ஆம் வசனமும் 5ஆம் வசனமும் the change in ordinance, அந்த கட்டளையில 2 இடம் மாறுது. 4ஆம் வசனத்துல ஒரு கட்டளை, 4வது குறிப்பு 9ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்துல சேஞ்ச் இன் ஆர்டினன்ஸ்ல பார்க்கும் பொழுது அந்த இடத்துல மாம்சத்தின் அதன் உயிராகிய ரத்தத்தை புசிக்க வேண்டாம் ஒரு சேஞ்ச் கொடுக்கிறாரு. 5வது குறிப்பு கடைசியாக 9ஆம் அதிகாரம் அந்த ஆதியாகமம் 5ஆம் வசனத்துல உங்களுக்கு உயிரா இருக்கிற உங்கள் ரத்தத்திற்காக பழி வாங்குவேன், சகல ஜீவ ஜந்துகளிடத்திலும் மனுஷனிடத்திலும் பழி வாங்குவேன், மனுஷனுடைய உயிருக்காக அவன் சகோதரனிடத்தில் பழி வாங்குவேன், மனுஷன் தேவ சாயலில் உண்டாக்கப்பட்டபடினாலே. மனுஷனுடைய ரத்தத்தை எவன் சிந்துகிறானோ அவனுடைய ரத்தம் மனுஷனாலே சிந்தப்படும். அதனால்தான் இயேசு சொன்னார், பட்டயத்தை எடுக்கிறவன் பட்டயத்தை சாவான். நச்சல ஒரே கோடா சொல்லிட்டார், ஒன் வேர்டா சொல்லிட்டார், ஒன் வேர்டா. பட்டயத்தை எடுக்கிறோம், மட்டையத்தான். அதாவது ரத்தம் சிந்துதல் பெரிய பெரிய பாவம். அது கர்த்தர் தான் நியாயாதிபதி, கர்த்தர் விசாரிக்கிறவர். 5 காரியத்தை 2 காரியம் ஆர்டினன்ஸ் சேஞ்ச். 4ஆம் வசனம் ஒரு விதமான கட்டளையில மாற்றம். 5வது வசனத்து 5வது குறிப்பாகிய 9ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்துல ஒரு சேஞ்ச். 2 ஆர்டினன்ஸ், தேர் இஸ் a different ஆர்டினன்ஸ், 2 விதமான கட்டளை. நீங்க உட்காந்து படிச்சீங்கன்னா தெரியும்.
ஆசீர்வதிச்சார். God blessed Noah. கர்த்தர் அவனையும் அவன் குடும்பத்தை ஆசீர்வதிச்சார். ஆனா சில ஆசீர்வாதத்தோடு சில நிபந்தனைகளையும் சில எச்சரிப்பையும் சில காஷன் எச்சரிப்பை கொடுத்து கர்த்தர் அந்த குடும்பத்தை ஆசீர்வதித்தார். இன்றைக்கும் அது உலகத்திலே நடந்து கொண்டிருக்கிறது. அதனாலே தன்னுடைய சகோதரனை பகைக்கிறவன் என்ன அவன் சொல்லுங்க பார்க்கலாம், கொலைபாதகன். இதெல்லாம் இயேசு சொன்ன வார்த்தை. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, நோவாவை தேவன் ஆசீர்வதித்தார். God blessed நோவா சொல்லும் பொழுது இந்த மாதம் முழுவதும் தேவன் அந்த பூமியோடு செய்த உடன்படிக்கை, நோவாவோடு செய்த ஒரு ஃப்ரூட்ஃபுல்னஸ் கமிட்டட் டு மேன், அது மட்டுமல்லாமல் அந்த இடத்துல பவர் கமிட்டட் டு மேன், அவனுக்கு எல்லாமே கையளிக்கப்பட்டது. அதனால்தான் கையளிக்கப்பட்டது. வைல்ட் அனிமல், டொமஸ்டிக் அனிமல், உலகத்தில் இருக்க ஃபவுல்ஸ் ஆஃப் த ஏர் எல்லாமே கையளிக்கப்பட்டது. அதனால்தான் அவன் கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரெயின் பண்ணி வைக்கிறாங்க. எல்லா வீட்லேயும் டொமஸ்டிக் அனிமல், வைல்டு அனிமல்லாம் நீங்கள் கொஞ்சம் பாருங்கள். சிலலாம் வளர்த்து கொஞ்ச நாளில் நீங்கள் இந்த டிவிலெல்லாம் பார்க்கலாம். சில வைல்டு அனிமல் கூட வளர்த்துட்டு அப்படியே காட்டில் கொண்டு போய் விடுவாங்க. சம் லெவல் எல்லாமே சம் பார்ஷியல் பவர் இஸ் கிவன் டு நோவாஸ் ஃபேமிலி. இன்றைக்கும் மனு குலத்துக்கும் தேவன் ஒரு சில அதிகாரங்களை கொஞ்சமாக கொடுத்து நம்மை ஆசீர்வதித்து இருக்கிறார். ஆனாலும் ஆர்டினன்ஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். சட்ட திட்டங்கள் ரொம்ப 4ஆம் வசனமும் 5ஆம் வசனமும் 2 kinds of ordinance. அதனால நீங்களும் நானும் ஆசீர்வாதம் ஒரு பக்கம் இருந்தாலும் கர்த்தர் கொடுத்த கட்டளையும் அந்த நிபந்தனையும் காத்து நம்மை ஆசீர்வதித்து நம்மை பாதுகாத்து வருகிறாராக. ஹல்லேலூயா. நாம் ஜெபம் பண்ணுவோம். Praise the Lord. Hallelujah. என்னை ஆசீர்வதியோ தேவாயே, போய் என்னை ஆசீர்வதியோ, என்னை ஆசீர்வதியோ தேவாயே, போய் என்னை ஆசீர்வதியோ, என்னை ஆசீர்வதித்தார் ஒழிய நான் உம்மை விடுவதில்லை, என்னை ஆசீர்வதித்தார் ஒழிய நான் உம்மை விடுவதில்லை. கர்த்தர் நோவாவையும் அவன் குடும்பத்தையும் ஆசீர்வதித்தார். இந்த அக்டோபர் மாதம் முழுவதும் கர்த்தர் நமக்கு புதிய ஆசீர்வாதங்களை கர்த்தர் தருவாராக. எதிர்பார்க்காத ஆசீர்வாதம், பலுகி பெருகி பூமி நிரப்பங்கள். பவர் இஸ் கமிட்டட் டு மேன், ஃப்ரூட்ஃபுல்னஸ் கமிட்டட் டு மேன். அது மட்டுமல்லாமல் காட்ஸ் கவனன்ட் வித் த எர்த், பூமியோடு அவர் செய்த சில காரியங்கள். அது நம்ம 28ஆம் அதிகாரம் 21, 22 நம்ம அதை படித்தோம். ஆர்டினன்ஸ், 2 kinds ஆஃப் ஆர்டினன்ஸ். அதனாலே நீங்களே நானும் கர்த்தாவே உம்முடைய சட்ட திட்டங்களுக்கு உட்பட்ட ஆசீர்வாதத்தை நோவா அனுபவித்தது போல நானும் என் வீட்டாரும் அனுபவிக்க கிருபை செய்வீராக என்று சொல்லி இந்த அக்டோபர் மாதம் முழுவதும் கர்த்தர் நம்ம ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. அன்பின் பிதாவே, இந்த கால வேளையிலும் எங்களை தாழ்த்தி உம்முடைய பாத்திலே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். எங்களை ஆசீர்வதியும் ஐயா. நோவாவையும் குடும்பத்தை ஆசீர்வதித்து பலுகி பெருகி பூமியின் நிரப்பங்கள் சொன்னது போல எங்கள் மூலமாக ஆவிக்குரிய குடும்பங்களை நிரப்பி வருகிற கிருபைக்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். உம்மை நாங்கள் எடுத்து காட்டும் பொழுது இயேசுதான் வழி, இயேசுதான் சத்தியம், இயேசுதான் ஜீவன், அவரே பரலோகத்துக்கு வழி என்று சொல்லி நாங்கள் காட்டும் பொழுது இப்படியாக ஆவிக்குரிய குடும்பத்தை நாங்கள் பெற்றெடுத்து நிரப்ப போகிற கிருபைக்காக, நிரப்பிக் கொண்டிருக்க கிருபைக்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். பார்த்து கேட்டு கொண்டிருக்க எல்லாரையும் ஆசீர்வதிப்பீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென். ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஆமென்.